ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான பாம்பே சட்னி, அதாவது கடலை மாவு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். முதல்ல ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியா நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கடலை மாவு சேர்த்ததும் இன்னும் நல்லா கெட்டியாகுங்க. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு அளவு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு ரொம்ப சுவையான கடலை மாவு குழம்பு. இதை பாம்பே சட்னின்னு கூட சொல்லுவாங்க. இட்லி, தோசை, பூரிக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.